வந்து 1,72,000 கோடி வந்து நான் லட்சம் கோடி வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு ஒரு சார்ஜ் இருந்தா போதும். 30 நாளுக்கு பிறகு என்னை பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க. அதன் பிறகு வந்து நம்ம வந்து பிரதமராகவோ இல்லை என்றால் முதலமைச்சராகவோ இருக்க முடியாது. இது முழுக்க முழுக்க முதலமைச்சர்களை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சார்ஜ் இருந்தா போதும் நீங்க அவுட் ஆயிடுறீங்க என்ற ஒரு விஷயம் வருவது வந்து முழுக்க முழுக்க இங்க இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்ற முதல்வர்களை காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் பார்த்தோம் இடியினுடைய எவ்வளவு கேசுகள்ல வந்து தீர்வு வந்திருக்குன்னு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அது வந்து பல கேசுகளும் வந்து 10 வருடம் 12 வருடம் ஆகுது. அதாவது பாஜக அதிகாரத்துக்கு வந்த சமயத்தில் இருந்து வந்த கேசுகள் கூட இன்னைக்கு வந்து ஒன்னும் அவர்கள் வந்து வித்ரா பண்ணிடுறாங்க. அதாவது பாஜக போய் சேர்ந்தீங்கன்னா உஜாலாவுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க வந்து வெளியே வந்துடலாம், அந்த கேஸ் இருந்தா வெளியே வந்துடலாம். இல்லை என்றால் மிக தெளிவாக அந்த கேஸ் இருந்து ப்ரோக்ரஸே கிடையாது. இப்போ ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து அவ்வளவு சிறைப்பிடித்தாங்க இல்லையா, அதனுடைய கேஸ் என்னாச்சு? ஹேமந்த் சோரனை சிறைப்பிடித்தாங்க இல்லையா முதல்வர், அதனுடைய கேஸ் என்னாச்சு? இதெல்லாம் கேள்வி எல்லாம் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் மாற்றுறதுக்காகத்தான், அதாவது இந்தியா வந்து நாளைக்கு நரேந்திர மோடி என்ற ஒரு எம்பரர் உட்கார வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அமித்ஷா வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார், பாஜக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் எல்லாம் ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் குறுநில மன்னர்களாக பார்க்க வேண்டியது இருக்கு.